இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு அதிரூபன் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நான் இந்த கதைக்குள்ளே சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கேமராமேன் ராசாமதி சேர்ந்தார். பட் நாங்கள் 3 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்போ ஒரு புது கலர் வந்துச்சு, எப்போ அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா அது ஜிவி பிரகாஷோட இசை உள்ளே வந்ததுக்கப்புறம். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னை பற்றின நல்ல விஷயங்கள் மட்டும் பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் நண்பர்களாக நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இது அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காது. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் வந்து அந்த ஒரு வெற்றி வந்து ஒரு படத்தில் மிஸ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே இருக்கிற அந்த மவுஸ் குறைஞ்சு அப்படியே காணாமல் போயிடுவாங்க. பட் நான் வந்து எதிர்பார்த்த ஒரு வெற்றி இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கிடைக்கலனா கூட என்னை ஆரம்ப காலத்தில் வந்து என்னை எந்த லெவலுக்கு என்னை தூக்கி வச்சிங்களோ இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ஒவ்வொரு படமும் அந்த படம் ஓடுதோ இல்லையோ என்னை வந்து என்ன அதே ஸ்டாண்டர்டில் வந்து அதே மரியாதையில் என்னை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அண்ட் அன்றைக்கி என்னோடய ப்ரீவியஸ் படத்தோட ஆடியோ லான்ச்சில் விஷால் சொன்னார், இந்த மாதிரி விஷால் படம் ஜெயிச்சா விஷால் ஜெயிச்ச மாதிரி, ஆர்யா படம் ஜெயிச்சா ஆர்யா படம் ஜெயிச்ச மாதிரி ஒவ்வொரு நடிகருக்கும் அந்த மாதிரி தான். பட் சாந்தனு ஜெயிச்சா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை ஜெயிச்ச மாதிரி. ஏன்னா அவ்வளோ பொறுமை இருக்குது அந்த பையனுக்கு, அவ்வளோ டேலண்ட், அவ்வளோ டெடிக்கேஷன். இந்த பையன் ஜெயிச்சா இந்த என்டையர் சினிமாவே ஜெயிச்ச மாதிரி நான் மனசார விரும்புகிறேன். இந்த பையன் கண்டிப்பாக இனிமேல் இந்த பையனுக்கு எல்லாமே மாறும் அப்படின்னு. ஸோ இத்தனை பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் போது இந்த இப்போன்னு மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் நான் டெடிக்கேட்டடாக அந்த ஹார்ட் ஒர்க் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டோனாக நான் பிலீவ் பண்ணுற படம் வந்து முப்பரிமாணம். நான் பண்ண படங்கள்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் நான் முப்பரிமாணமாக தான் சொல்லுவேன். அண்ட் முப்பரிமாணமில் ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் நான் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கேங்கிறது நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். நான் என்ன மாதிரி கதாபாத்திரம் பண்ணணும், என்ன மாதிரி கதைகள் பண்ணணுங்கிறது நான் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கேன். அண்ட் ஒரு விஷயம் அதிரூபன் அவர் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு விஷயம் மாற்றினார். நீங்கள் வந்து ஒரு ஹீரோ இல்லை, நீங்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து இனிமேல் நான் பண்ணுற எல்லா படங்களும் நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் நான் மூவ் பண்ண போகிறேன். பிகாஸ் தட் இஸ் ஒன்லி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்றைக்கி வந்து மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறிடுச்சு. எல்லாருமே வந்து அந்த ஓவர் த டாப் ஹீரோஸ், மாஸ் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது வரும். இட் வில் ஹேப்பன் ஓவர் நைட். திடீர்னா வந்து ஒவ்வொரு ஹீரோக்கு நடக்கும் அது. பட் அது வரைக்கும் நம்ம வந்து ஜெயிக்கணும்னா, மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்குற ஒரு கேரக்டரைசேஷன், அவங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ஒருத்தர் யார் அதை ரெப்ளிகா பண்ணுறாரோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க மனசில் போய் உட்கார முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அப்படி ஒரு கதாநாயகனாக அவங்க மனசில் போய் உட்காரணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இனிமேல் நான் பண்ணுற படங்கள்லாம் வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காப்புல சாந்தனு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த ஒட்டுமொத்த சினிமா வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. பிகாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த மோஷன் போஸ்டர், வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வந்து இந்த படத்தோட டீசரை வந்து ஆன்லைனில் ட்வீட் பண்ணார். அண்ட் இந்த டீசரை வந்து அவர் ட்வீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இது இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னா எப்படின்னா அது ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படத்தோட தியேட்டரில் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரஜினி சாரை விட்டால் வேறு யாருமே இல்லை. ஸோ கபாலி வந்தப்போ நான் தானு சார் கிட்டே போனேன். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னா வந்து அது தானு சார் கொடுத்த படம். அண்ட் தானு சாரால் எனக்கு வந்து ரேமான் சாரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு. ஸோ தானு சார் கிட்டே போய் நின்னேன். அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து எது கேட்டாலும் வந்து அவர் எனக்காக வந்து பண்ணித்தராரு. ஒரு பையன் மாதிரி என்னை பார்த்துப்பார். ஸோ அவர்கிட்ட போய் கேட்டப்போ கபாலி படத்தோட இந்த டீசர் அட்டாச் பண்ண ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆடியோ இது வந்து ரஜினி சார்கிட்ட கேட்ட உடனே இம்மிடியட்டாக அவர் கூப்பிட்டு இந்த படத்தோட டீசர்லாம் பார்த்தாரு ஃபஸ்ட்டு. அவர் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து உட்காந்து முதல்ல கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ரிக்டாக உட்காந்துருந்தார். உட்காந்துட்டு சரி லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு சாங் காமிச்சிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங்கை ப்ளே பண்ணோம். அதுக்கப்புறம் டீசரை ப்ளே பண்ணோம். டீசர் ப்ளே பண்ணோன்னே அவர் தெரியும்ல இப்படி தான் அப்படியே உட்காந்துருப்பார். இப்படி உட்காந்துருந்தார். டீசர் அப்படியே ஃபுல்லாக முடிச்சோன்னே நைஸ் நைஸ் வெரி நைஸ் நைஸ் ஒன்ஸ் மோர் பார்க்கலாமா அப்படின்னாரு. சார் தாராளமாக சார், நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் அதை ப்ளே பண்ணோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏன் இந்த படத்து மேலே எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இப்போ அவரை மாதிரி ஆளுங்களாம் வந்து சும்மா சொல்லணுங்கிறது வந்து அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் உண்மையிலேயே மனசாக அவர் பார்த்துட்டு அவர் வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் ஒரு ஹாலில் வச்சு என்கிட்ட பேசினார். எனக்கு இந்த படத்தோட டீசர்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், எதுக்கு இவ்வளோ இந்த படத்துக்கு இன்வால்வ்டாக இருக்கீங்க, என்ன உங்களோட தோற்றம்லேருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு வித்தியாசமான கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியுது எனக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி வந்து இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசினார். ஸோ இந்த ஆடியோவை லான்ச் பண்ணி கொடுத்த ரஜினி சாருக்கு நன்றி. ஒரு ஃபைட்டரை வந்து மாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, இந்த ஃபைட்டரை நீங்கள் தூக்கிட்டு போய் ஒரு கண்ணாடியில் வந்து ஒரு பாம் பீஸை செட் பண்ணிட்டாங்க, அந்த கண்ணாடி அடித்து உடைக்கும் போது அந்த பாம் பிளாஸ்ட் ஆகும்னாரு. அந்த ஃபைட்டர் கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோ இருப்பார். ஐ ஹேட் டு லிஃப்ட் லிட்ரலி அந்த ஃபைட்டரை நான் தூக்கிட்டு அந்த கண்ணாடியை போய் அடிக்கணும். ஃபஸ்ட்டு டேக்கு கண்ணாடியை வச்சுட்டாங்க, அந்த கண்ணாடி போய் இடித்தோம், கண்ணாடி பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. அந்த வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு ஒரு 1 hour ஷூட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு ஸ்வெல்லிங்காக என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு.
அப்போ வந்து எனக்கு பயங்கர ஒரு இரிட்டேஷன் ஆயிடுச்சு எனக்கு டேரக்டர் மேலே. என்னன்னா ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாரு, வாங்க சொல்லணும், டைம் இல்லை இவ்வளோ பெரிய செட்டப். இந்த ஓப்பனிங் கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு பெரிய ஃபைட்டு 20 ஃபைட்டர்ஸ் இமீடியட்டாக போனால் நான் இரிட்டேட்டாக கத்திட்டேன். என்னங்க நீங்கள், எனக்கு புரியுது உங்களோட ஃபீல் என்ன, நீங்கள் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கு இது டூ மச்சுங்க. நம்ம எனக்கு கால் அடிப்பட்டுக்கு எந்திரிக்கவே முடியலன்னா அவர் திரும்பி என் கூட கோச்சிக்கிறாரு, நானும் கோச்சிக்கிறேன், இப்படியே போச்சு. பட் அந்த ஒரு சின்ன ஒரு நெருடல்னால வந்து ஒரு மணி நேரம் ஷூட்டிங் தள்ளி போச்சு. அப்புறம் நான் சொன்னேன், சரி ஓகே பரவாயில்ல, கால் உடஞ்சாலும் பரவாயில்ல, வாங்க போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2வது தடவை உண்மையிலேயே தூக்கிட்டு போய் அடித்து உடச்சோம். அண்ட் அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்க, ரேமான் சார் இந்த சாங் வந்து எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் அவரால் இந்த சாங் வந்து எனக்கு பயங்கர வைரலாக இருக்குது. அண்ட் அந்த சாங்கில் வந்து 27 ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் 2 பாயிண்ட்டுக்காக அங்கே வந்தாங்க. ஒன்று எங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதைக்காகவும் என் கூட இருக்கிற நட்புக்காகவும் அங்கே வந்தாங்க. வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு நான் கிளம்பணும், நான் பிஸி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லிரிக்ஸை படிச்சுட்டு அந்த சிக்னேச்சர் மூமெண்ட்டை கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த சாங் வந்து அவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அது 2 வெர்ஷனாக வேறு ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, வந்துட்டு சும்மா ஒரு லைன் பாடிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு வெர்ஷன் என் கூட படத்தில் வர வெர்ஷனில் வந்து ஸ்கந்தா இருப்பார் அந்த பாட்டில். ஸோ இது வந்து ஒரு ப்ரோமோ வெர்ஷன் அவங்க ஷூட் பண்ணுங்கிறதுக்காக 2 வெர்ஷன் ஷூட் பண்ணோம், தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் ஷூட் பண்ணுற மாதிரி. ஸோ என் கூட ஒரு ஷாட்டில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸ்கந்தாவோட ஒரு ஷாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அவங்க மட்டும் தனியாக என்னென்ன பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு, அப்புறம் என்னென்ன லைன்ஸ் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் பாடிட்டு இவ்வளோ தூரம் பண்ணாங்க. இதில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எல்லாரும் வந்து சாந்தனுக்காக ஏதாவது நாங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசார ஒரு ஒரு ஆசை அவங்களுக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஷூட்டிங் வந்து ஒரு 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா 1ஆம் தேதிக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடியே நாங்கள் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அங்கே கிளம்பி போயிட்டு எல்லா ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். நைட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபேமிலியோட பேசலாம், இல்லை வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது யாரோடையும் பேசக்கூடாது. எங்களை கூப்பிட்றதே வந்து என் கேரக்டர் நேம் கதிர், சுஷ்டியோட கேரக்டர் பேர் வந்து அனுஷா. அண்ட் எங்களை மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் வந்து அங்கே சாதாரணமாக கூப்பிட்றதே வந்து எங்கள் கேரக்டர் நேம்ஸ் தான் கூப்பிடுவாங்க. அண்ட் அந்த உடைகளில் தான் நாங்கள் இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜில் தான் நாங்கள் பேசணும், அந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் போய் உட்காரணும். இன்ஃபேக்ட் ஒரு பேத்தாஸ் சீனு, இந்த பேத்தாஸ் சீனில் நான் ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப ஹர்ட் ஆகி உட்காரணும். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. அப்புறம் அவர் என்ன சொன்னார், இருங்க நான் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷார்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஷார்ட்டை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு வாங்க இப்படி ஓரமா அப்படின்னு சொல்லி ஒரு மலை உச்சி, அங்கேருந்து விழுந்தால் நம்ம எங்கே விழுந்தோங்கிற எந்த அடையாளமே இருக்காது. அந்த எட்ஜில் வந்து கிட்டத்தட்ட அந்த ஆல்மோஸ்ட் அங்கே விழுந்துருவோம். அந்த இடத்துல போய் நான் உட்கார வச்சுட்டு ராஜா சாரோட சாங் இந்த எங்கே செல்லும் இந்த பாதை, அந்த சாங் வந்து ஒரு ஹெட்ஃபோனில் மாட்டிட்டு எனக்கு உட்கார வச்சுட்டாரு. கிளிஸ்ட்ரினை பக்கத்தில் வச்சுட்டாரு. கிளிஸ்ட்ரின் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம், நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்கிறீங்களோ அப்போ ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரிப்பீட் மோடில் அந்த சாங்கே நம்மளுக்கு ஒரு பயங்கர சைட் பண்ணுற ஒரு சாங் ராஜா சாரோட சாங். அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம் ஒரு மலை உச்சியில் உட்காந்து அந்த சாங்கை ரிப்பீட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தால் we are literally psyched out in our mind. ஸோ அந்த 2 மணி நேரமும் நான் கண்ணில் கிளிஸ்ட்ரினை வந்து வேணுட்டே வச்சுட்டே இருந்தேன். கண் இரிட்டேஷன் ஆகணும்னு அவ்வளோ தூரம் பண்ணி 2 மணி நேரம்க்கு அப்புறம் வந்து அப்படியே எந்திரிச்சேன், யார்கிட்டையும் போய் பேசலை, நேராக போய் ஸ்பாட்டில் போய் உட்காந்தேன். ஆக்ஷன்னு சொன்னாலும் ஷூட் பண்ணோம். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் நடந்துச்சு. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எங்கள் வீடியோக்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வர இருக்குது. இனிமே இந்த மாதிரி இவர் பேசக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யோ என்னைய அப்படியே பேசிட்டு இருக்க, இனிமேல் இந்த ஆள் பேசக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.